குளறுபடிகள் நிறைந்த எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை பார்த்தால் தலை சுற்றிவிடும் என்று கூறியிருக்கும் முதலமைச்சர் வாசல் தேடி வந்த வாக்குரிமையை பறிக்கும் ஆபத்தை அனைவரும் சேர்ந்து செயல்பட்டால்தான் தடுத்து நிறுத்த முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். எஸ்ஐஆர் பணியை ஏன் திமுக எதிர்க்கிறது என்பது குறித்து காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். போதுமான கால அவகாசம் கொடுக்காமல் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் இதை அவசரமாக செய்வது சரியாக இருக்காது என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என அவர் தெளிவுபடுத்தினார். தேர்தல் ஆணையத்துடன் கூட்டு சேர்ந்து பாஜக எப்படியெல்லாம் மோசடி செய்தது என்பது குறித்து ராகுல் காந்தி, பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி ஆகியோர் விரிவாக பேசியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக சட்ட போராட்டம் நடத்துவதாக கூறிய அவர், எஸ்ஐஆருக்கு எதிராக 11ஆம் தேதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். மேலும் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவங்களில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யாரு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யாரு? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க. இதில் ஏதாவது தெளிவு இருக்கா? வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் என்றும் கேட்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பேர்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல யார் பேரை எழுதணும்? எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பேரா அல்லது உறவினர் பேரா? சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது. நினச்சி பார்க்கவே அச்சமாக இருக்குது. நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்திடும். எஸ்ஐஆர் பணியில் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையாக அனைத்து இடத்திலும் குழப்பம் இருப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நாள் ஒன்றுக்கு 30 படிவங்களை கூட கொடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர், இது எப்படி ஒரு தொகுதிக்கு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட படிவங்களை குறுகிய காலத்தில் கொடுத்து வாங்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். உங்களுடைய வாக்கு நீக்கப்படுமா என்று கேட்டால் அப்படி ஒரு அபாயம் நிச்சயம் இருக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதை தடுக்கனா உங்கள் பகுதிக்குரிய பிஎல்ஓ யாருன்னு கேட்டு அவர்கிட்ட இருந்து கணக்கீட்டு படிவத்தை வாங்கி சரியாக நிரப்பி திரும்ப சமர்ப்பிக்கணும். அதுக்கான ஒப்புகை சீட்டையும் மறக்காமல் வாங்கணும். இதுதான் உங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கும். எஸ்ஐஆர் பணி தொடர்பாக திமுக சார்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மையத்துக்கு பாதிக்கப்படும் மக்கள் அனைவரும் 8064200220 என்ற உதவி எண் மூலம் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என்றும் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை காக்க திமுக தோழனாக துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார். வாசல் தேடி வந்த வாக்குரிமையை பறிக்கும் ஆபத்தை அனைவரும் சேர்ந்து செயல்பட்டால்தான் தடுத்து நிறுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.